உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை இருக்கக்கூடிய அனைத்து விதமான அடைப்புகளை போக்கக்கூடிய ஒரு நெய்யும் ஒரு சூரணத்தை பற்றி பார்க்க போகிறோம். அதை நம்ம எப்படி செய்கிறது, அது எப்படியெல்லாம் சாப்பிடணும், யார் யார் எவ்வளோ சாப்பிடணும், வாங்க வீடியோக்குள்ள பார்க்கலாம். நலமுடன் வாழ்வும் நேயர்களுக்கு அன்பார்ந்த வணக்கம். நான் உங்கள் சரவணன் பேசுறேன். இன்னைக்கு நம்ம எந்த மாதிரி மருத்துவத்தை பத்தி பார்க்க போறோம்னா, உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை இருக்கக்கூடிய அனைத்து விதமான அடைப்புகளை போக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மருத்துவத்தை பத்தி பார்க்க போறோம். தலையில ரத்த நாளங்கள் அடைப்பு ஏற்படுது, இருதய சம்பந்தமான ரோகங்கள் வந்துருச்சு அப்படின்னு சொன்னா நிறைய பேருக்கு இருதயத்துல அடைப்பு, ஒரு அடைப்புன்றாங்க, ரெண்டு அடைப்பு அப்படின்றாங்க. அது இல்லாம கொழுப்பினால் அடைப்பு வர்றது அப்படின்னு சொல்லலாம். இப்படி சொல்லிட்டே போகலாம். அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இருதய சம்பந்தமான ரோகத்துல வரும்போது மிக முக்கியமானது அடைப்பு அப்படின்னு சொல்லலாம். அது இல்லாம யூரின் இன்ஃபெக்ஷன்ல வரக்கூடிய ரோகங்கள்ல மிக முக்கியமா நீரடைப்பு, கல்லடைப்பு, சதை அடைப்புன்னு சொல்லலாம். அது இல்லாம வெரிகோஸ் பெயின், நிறைய நேரமா நின்றுகிட்டே வேலை செய்யறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா வெரிகோஸ் பெயின் வந்துருச்சு அப்படின்னு சொன்னா அந்த இடத்துல புண்கள் ஏற்படுறத கூட நம்ம பார்க்கலாம். அப்போ இந்த உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை இருக்கக்கூடிய அனைத்து விதமான அடைப்புகளை போக்கக்கூடிய ஒரு மாமருந்து, ஒரு மூலிகை என்ன அப்படின்னு சொல்லலாம், என்னுடைய கையில் இருக்கிறதான இந்த நீர்பிரமி தாங்க. இந்த நீர்பிரமியோட சேர்த்து பார்த்தீங்கன்னா நம்ம நீர்பிரமி நெய் செய்து நம்ம பயன்படுத்தும் போது உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை இருக்கக்கூடிய அனைத்து விதமான அடைப்புகளை போக்கக்கூடியதும் இதோட சேர்த்து நம்ம என்ன பண்ணணும், வெண்தாமரை சூரணம் நம்ம கலந்து எடுத்துக்கணும். எடுத்து நம்ம பயன்படுத்திட்டு வரும்போது அற்புதமான ஒரு பலனை கண்கூட பார்க்கலாம். இப்போ இந்த நீர்பிரமி நெய் எப்படி செய்யுதுன்னு, அதுக்கு என்னென்ன மூலிகை பயன்படுத்தணும், வாங்க வீடியோக்குள்ள பார்க்கலாம். நீர்பிரமி சாறு பார்த்தீங்கன்னா 1 லிட்டர் நம்ம எடுத்துக்கணும். இதோட சேர்த்து பசு நெய் ஒரு 1/2 லிட்டர் எடுத்துக்கணும். வசம்பு ஒரு 25 கிராம், திப்பிலி ஒரு 25 கிராம், இந்துப்பு பார்த்தீங்கன்னா 20 கிராம் எடுத்துக்கணும். மலை நன்னாரி என்று சொல்லக்கூடிய இந்த நன்னாரியும் பார்த்தீங்கன்னா ஒரு 50 கிராம் எடுத்துக்கலாம். வெண்கடுகு ஒரு 20 கிராம் எடுத்துக்கலாம். மாகாளி கிழங்கு என்று சொல்லக்கூடிய இந்த கிழங்கு பார்த்தீங்கன்னா ஒரு 30 கிராம் எடுத்துக்கலாம். இதோட சேர்த்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு சொன்னா, இந்த நீர்பிரமியை நெல்ல காய வச்சு சூர்ணமாக ஒரு 100 கிராம் எடுத்துக்கணும். இது எல்லாம் சொன்ன இந்த மூலிகையெல்லாம் நீங்க சூர்ணமா எடுத்து வச்சுக்கிட்டு நீர்பிரமி செய்யறதுக்கு ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே, இது மிக முக்கியமா சொன்னா வஸ்திர காயம் பண்ணி தான் பயன்படுத்தணும். இது எல்லா சூர்ணத்தையும் எடுத்து 2 மணி நேரத்துக்கு முன்னாவே நீங்க பாலில் ஊற வைக்கணும். ஊற வச்சுட்டு நெய் பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 லிட்டர் ஊற்றுங்க. நீர்பிரமி சாறு பார்த்தீங்கன்னா 1 லிட்டர். இது எல்லாம் போட்டு சிறுந்தியாக வச்சு எரிய விடணும். எரிய விடும்போது என்ன ஆகும்னா, நெய் தனியாக பிரியும், கல்கமாக மாறும். கல்கமாக மாறிட்டு மணல் திரள் பதத்தில் நீங்கள் எடுத்து வச்சுக்கிட்டு நீர்பிரமி மணல் திரள் பதத்தில் நீங்கள் காய்ச்சி எடுத்து வச்சுக்கிட்டு இதோட சேர்த்து வெண்தாமரை சூர்ணமும் பயன்படுத்தணும். அந்த வெண்தாமரை சூர்ணத்துக்கு என்னென்ன தேவை அப்படின்னு சொன்னால், வெண்தாமரை சூர்ணம் பார்த்தீங்கன்னா ஒரு 50 கிராம் எடுத்துக்கலாம். இதோட வசம்பு ஒரு 20 கிராம், சுக்கு 20 கிராம், மிளகு 20 கிராம், ஏலக்காய் 20 கிராம், கோஷ்டம் 20 கிராம், நீர்பிரமி சூரணம் பார்த்தீங்கன்னா ஒரு 100 கிராம். இது எல்லாம் மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டு இது போல நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு சொன்னா, இந்த மாதிரி நீர்பிரமி நெய்யவும் இது மாதிரி வெண்தாமரை சூரணத்தையும் எடுத்து வச்சுக்கிட்டு இந்த வெண்தாமரை சூரணத்துல நீர்பிரமி ஒரு 2 சொட்டு 3 சொட்டு காலையில வெறும் வயிற்றுல நீங்க சாப்பிட்டீங்களா, உங்களுக்கு எங்கெங்கெல்லாம் அடைப்பு இருந்தாலும் சரி, அதாவது தலையில் அடைப்பு இருக்குன்னா 5 சொட்டு பயன்படுத்துங்க, 5 கிராம் சூரணம் பயன்படுத்துங்க. இருதய சம்பந்தமான பிரச்சனைகள் உங்களுக்கு இருக்கு, இருதயத்தில் அடைப்பு இருக்குனாலும் 5 சொட்டு பயன்படுத்தலாம், 2 கிராம் அல்லது 3 கிராம் சூரணம் பயன்படுத்தலாம். வெரிகோஸ் பெயின் இருந்தாலும் சரி, நீங்க 2 கிராம்ல இருந்து 2 சொட்டு மருந்து நீங்க உள்ள சாப்பிட்டு வரும்போது ஒரு 10 நாள்லேருந்து 15 நாளுக்குள்ளவே நீங்க இதை பயன்படுத்திட்டு வரும்போது உங்க உடல்ல நல்ல மாற்றத்தை பார்க்கலாம். அது இருதய சம்பந்தமான ரோகத்துல மிக முக்கியமா சொல்ல போனா இருதயத்துல பார்த்தீங்கன்னா 2 அடைப்பு 3 அடைப்பு இருப்புன்றவங்களெல்லாம் இதை சாப்பிட்டு வரும்போது அற்புதமான ரிசல்ட்டை நீங்க கண் கூட பார்க்கலாம். இதை பயன்படுத்தி பாருங்க, பலன் பெறுங்க. நன்றி, வணக்கம்.